நாளைக்கான ப்ரோமோல இந்த மாதிரி வானதி ரொம்பவே சந்தோஷமா பாண்டியை தேடி இந்த மாதிரி பாண்டியோட கடைக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி பாண்டி இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு, அதாவது அதை கேட்டு நீ ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பாண்டியுமே அப்படியே நானுமே இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுமே அதுக்கு வானதி பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லு பாண்டி என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மறுபடியும் பாண்டி பார்த்தீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் நீ சொல்லு அதுக்கப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் வானதி இந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை பாண்டி, ரொம்ப நாளாக நான் எனக்கு ஒரு வண்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கார் வாங்கிட்டாரு, அவரோட வண்டி எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு தான் எவ்வளோ ஒரு நல்ல மனசுல இந்த மாதிரி என்னோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்காக ஒரு வண்டி தராரு. ஆனால் நீ தான் இருக்கி இந்த மாதிரி உன்ட்ட இவ்வளவு நாளா வண்டி கேட்டுட்டு இருக்கேன், ஒரு மெக்கானிக் ஷாப் வேற வச்சிருக்க, ஆனா உன்னால ஒரு வண்டி கூட ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல பாண்டியோட கடையில ஒருத்தர் வேலை செய்வார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வானதியை பார்த்து சும்மா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு விட்டுறாரு. என்ன வானதி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன், உனக்காக தான் இந்த மாதிரி பாண்டியன் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வண்டியெல்லாம் பேசி அதுவும் சூப்பர் வண்டி இந்த மாதிரி அதோட சக்திக்கு மீறி, அதாவது அந்த டாக்டர் உனக்கு அவரோட வண்டியை தரது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா பாண்டியனே அதோட சக்திக்கு மீறி இந்த மாதிரி உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரல அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி அந்த ஒரு வண்டியை வாங்கி வச்சிருக்கான நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட வானதி ஐயோ நாமளும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம், சாரி பாண்டி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.